ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க டிடெக்டிவ் நைட் இண்டிபெண்டன்ஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட் தர ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிடெக்டிவ் நைட் இண்டிபெண்டன்ஸ் இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு பக்காவான ஆக்ஷன் த்ரில்லர் படம். இதோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 1 hour 31 minutes இருக்கு. டிடெக்டிவ் நைட் சீரிஸோட இது 3வது பார்ட்னு சொல்லலாம். இதுதான் ஃபைனல் பார்ட்டும். இந்த படத்தை எட்வர்ட் டிராங்க் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ப்ரூஸ் வில்லியம்ஸ், ஜாக் கில்மர், வில்லோ மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ஒரு பையன் பாத்தீங்கன்னா போலீஸ் ஆகணும்ன்ற ஆசையில சுத்திட்டு வரான். ஆனா அவனால போலீஸ் ஆகவே முடியல. ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா ஒரு கிரிமினல்ன்றதுனால அதை அடிப்படையா வச்சு அவனுக்கு போலீஸ் வேலை தரமாட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில அவன் ஒரு கட்டத்துக்கு மேல விரக்தியாகி நான் தான் போலீஸ் அப்படின்ட்டு ஊருக்குள்ள சுத்தி வரான். அதை வச்சு பல கிரைம்லயும் ஈடுபடுறான். அவனை நம்ம ஹீரோ எப்படி தடுத்து நிறுத்துறாரு, அவனை எப்படி கொல்றாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடி பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம பல நூறு படங்களை பார்த்திருக்கோம். அதே அரக பழசான ஸ்டோரி பிளாட்டை தான் இவங்க எடுக்கவும் செஞ்சிருக்காங்க. அதுல பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா ஓரளவு நீட்டா எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. குறிப்பா நம்ம ஹீரோ தரமாவே பண்ணிருக்காங்க. படத்தோட சினிமோட்டோகிராஃபிலாம் ஓரளவு நீட்டா பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருக்கு. படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா சுமாரா தான் இருக்கு. இது ஒரு ஆக்ஷன் படம், ஆனா ஆக்ஷன் சீக்வன்ஸ் கூட இவங்க பெருசா கான்சென்ட்ரேட் பண்ணி எடுக்கல. அதே மாதிரி ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே பிளாட்டா தான் போகுது. எங்கேயுமே ஒரு ஹை பாயிண்ட் இருக்க மாதிரியே தெரியல. இவங்க எந்த கேரக்டருமே பெருசா எழுதாதனால நம்மளால யாரோடையுமே மிங்கிள் ஆகி படத்தை பார்க்கவே முடியல. இவங்க பண்ற ஒவ்வொரு சீனா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப மட்டமா தான் இருக்கு. பல சீன்ஸ் பிரெடிக்டபிளாவும் லேகிங்காகவும் தான் இருக்கு. ஒவ்வொரு சீனுமே நம்ம ஏதோ ஒரு படத்துல பார்த்த மாதிரி தான் இருக்கே தவிர புதுசா ஒரு காட்சி கூட இல்ல. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு பிளேவரேஜான படம் தான். படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்கிறதுனால ஃபேமிலியோட பார்க்காதீங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.